அப்போ குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மளை தடம்புரள செய்வதற்கு சஹாபாக்களை சொல்லுவாங்க. அதுக்குரிய சான்றுகள்லாம் சொல்லிட்டோம். சஹாபாக்கள் வகை வராது, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க நல்லவங்க என்பது வேற, அவங்கள பின்பற்று என்பது வேற கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து மதுஹபு சம்பந்தமாக சொல்லும்போது மதுஹபுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மதுஹப் அவங்க எதிர்த்தாங்க. அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் எழுதியதை மதுஹப் என்று சொல்லுகிறார்கள். அது கூட ஒரு அறிவுபூர்வமாக ஒரு அறிஞனுடைய கூற்றை போல் அது இருக்கவில்லை. ஒரு பைத்தியக்காரனின் உணர்வல் போல தான் ஷாஃபி மதுஹபுடைய சட்ட நூல்களும் ஹனஃபி மதுஹபுடைய சட்ட நூல்களும் இருக்கின்றன என்பதையும் சொன்னோம். அந்த மதுஹபு நூலில் உள்ளதையும் கூட மீறி இன்றைக்கு உள்ள ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குரிய சான்றுகளையும் பார்த்தோம். இது ஒரு வகையாச்சா. அடுத்ததாக வகி மட்டும்தானே மார்க்கம். இதில் குழப்பம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வகி தான் மார்க்கம். வகின்னா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் யார் சொன்னா? வகின்னு அல்லாட்டிருந்து வர்றது தானே வகி. அல்லாட்டிருந்து வந்த வகி வந்து 2 வகை இருக்கிறது. ஒன்று பாமர மக்களுக்கு சொன்ன வகி, இன்னொன்று இருக்கிறது பண்டிதர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் புக்காக எழுத முடியாது, அதெல்லாம் நூல் வடிவங்களுக்கு கிடைக்காது, அதையெல்லாம் பயான் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த இல்மை பெற்றவர்கள் மக்களை கண்டறிந்து இதில் கூட்டத்தை பார்ப்பாங்களாம். இவர் தகுதியானவர் கூட்டிகிட்டு போய் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது அவர் கூட்டி போய் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அப்படி தகுதியானவர்களை பார்த்து தேடி எடுத்து சொல்லிக் கொடுக்குற ஒரு வகை இருக்கிறது. அவங்க அந்த வகைப்படி நடந்து கொள்ளலாம். அவங்க என்ன செய்யலாம், ஏதாவது இஷ்டத்துக்கு அதை செஞ்சு விட்டு எங்களுக்கு அந்த வேறு வகையில் நாங்கள் முரீது வாங்கி கற்றுக்கொண்டோம். அது ஷேகுமார்கள் இருப்பாங்களாம். அந்த ஷேகுமார்கள் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய ஷேக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்களாம். அந்த ஷேக் வந்து அவங்க ஷேக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்களாம். இது பரவலாக எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா. இதுக்கு பேர் சிர்ருடைய இல்மு சிர். இதுக்கு பேர் என்னது? ரகசிய ஞானம். ரகசிய ஞானம் என்றால் பொதுவாக மக்களுக்கு சொன்ன குர்ஆனில் உள்ளது அவங்க எல்லாத்துக்கும் உள்ளது, சாதாரண மக்களுக்கு உள்ளது. ஹதீஸில் உள்ளது சாதாரண மக்களுக்கு உள்ளது. சாதாரணமாக இல்லாமல் சிறப்பானவர்களுக்கு என்று தேர்வு செஞ்சு ரசூலுல்லாஹ் வந்து தனியாக சில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் தேர்வு செஞ்ச ஆட்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் தேர்வு செஞ்ச ஆளுக்கு இப்போ சங்கிலி தொடராக வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு கல்வி இருக்கிறது, கலை இருக்கிறதுன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதே வகியாருமில்ல. இப்போ இஷ்டத்துக்கு தான் செய்ய வேண்டியது. குர்ஆன்லையும் இருக்காது, ஹதீஸ்லையும் இருக்காது. கேட்டால் அது அந்த ஞானத்தில் ரகசிய ஞானம் ஷேக் சொல்லி தந்தாங்க. ஷேக் எவன்டா சொன்னது? அவருடைய ஷேக் சொன்னார். இப்படியே போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் வந்துருக்கு. நீங்கள் கித்தாப்புலாம் தேடினா நாங்கள் சொல்கிற ஆதாரம் கிடைக்காது. நாங்கள் செய்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான், ஆனால் கித்தாப்புலாம் கிடைக்காது, குர்ஆன்லாம் இருக்காது. இது ரகசியமாக செலக்ட் பண்ண ஆட்களுக்கு உள்ள விஷயம். நாங்கள் அந்த லிஸ்ட்டில் முரீது வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு விளையாடுவதற்காக இந்த இல்மு சிர்ருங்கிற ஒரு பேரில் ஒரு ரகசிய மெஞ்ஞானம், இது பேர் இந்த மெஞ்ஞானம்னு பேர். இந்த மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, ரகசிய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் அப்படி ரகசிய ஞானம் ஒன்று இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அதை வந்து அவங்க எத்தி வைக்கணும். வைக்கலைன்னா நடக்கிறதே வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுத்துட்டான்னு சொன்னால் எதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான்? அனைத்து மக்களுக்கும் சொல்வதற்கு தான் கொடுக்குறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கடைசி ஹஜ்ஜில் கூட எல்லா செய்தியும் சொல்லிவிட்டு அலாஹல் பல்லகுத்து, எனக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, அலாஹல் பல்லகுத்து உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா கேட்பாங்க. அப்போ மக்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நீ சாட்சி, இவ்வளோ மக்களும் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், நீ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூட்டாமல் குறைக்காமல் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். அப்போ யாராவது ஒரு சஹாபி எந்திரிச்சு இல்லையே இந்த முக்கியமான ஆளுகளுக்கு தனியாக சில சொல்லிக் கொடுத்தீங்கள அதை எத்தி வைக்கலன்னு சொல்லணும் யாராவது கேட்டாங்களா? யாராவது பிற்காலத்திலே சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு வழங்கப்பட்ட அந்த எத்தி வைத்தல்ங்கிற பொறுப்பை, ரசூலுடைய டியூட்டி அதுதான். அல்லாஹ்ட்டேருந்து வர்ற செய்தியை மக்களுக்கு சொல்கிறது அவருடைய ஒரே டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க என்ன செஞ்சாங்க, சரியாக செஞ்சாங்க என்று இருக்கும் பொழுது ரகசியமாக சிலருக்கு மட்டும் சொன்னார்கள் என்பது இதுக்கு மாற்றமாக இருக்குது. இது புகாரில் 105வது ஹதீஸில் இது பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்டா, 2வது அத்தியாயத்தில் 159 160 வசனங்களில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி பில் கிதாப். இந்த வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திய பிறகு இதை யார் மக்களை விட்டு மறைக்கிறாரோ உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை வந்து அல்லாஹ் சபிக்கிறான். யல்அனுஹுமுல்லாயினூன், சபிப்பதற்கு தகுதியானவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ அல்லாஹ்ட்டேருந்து ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை மறைக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மட்டும் சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லணும்னா மறைக்கிறது தானே. மறைக்கிற பொதுவாக அனைவருக்கும் சொல்லு என்கிற விஷயத்தை 2 பேருக்கு மட்டும் சொல்லி ₹1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு அறிவிப்பு போகிறது. எல்லோரும் சொன்னதை எல்லோரும் வாங்குவீங்க, 2 பேர் கூப்பிட்டு வாங்கிக்க இப்படின்னு சொன்னால் இது மறைக்கிறதா இல்லையா?
எல்லாருக்கும் கொடுப்பது அவன் அறிவிச்சிருக்கிறான். இவன் இடையில உட்காந்து 2 பேருக்கு மட்டும் சொன்னான்னு சொன்னால் மீதி பேருக்கு அந்த உதவி கிடப்பதை வந்து தடுக்கிறான், மறுக்கிறானா இல்லையா? அப்படி செய்தால் லானத்து சாபத்துக்குரிய வேலை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் இது உனக்கு மட்டும் உள்ளது, இது உனக்கு மட்டும் உள்ளதுன்னு பிரித்து சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னாலும் அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க, மறைக்கக்கூடாது. அவங்க தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்று 2:159 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னல்லதீன யக்துமூன அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வயஸ்தரூன பிஹி தமனன் கலீலா, அற்பமான விலை பேசி அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான் கியாமத்து நாளில், அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொல்லி மறைக்கிறத, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமாக சொல்லப்பட்டிருக்கு 2:124. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், யா அய்யுஹர் ரசூலே பல்லிகுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்க, உன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு. இல்லம் தஃபால், அப்படி சொல்ல தவறினால் ஃபமா பல்லக்த ரிசாலத்துஹு, என் தூதை வந்து நீ சொன்னவர் ஆக மாட்டாய். நான் ஒரு செய்தி உனக்கு தந்துட்டேன் என்று சொன்னால் மக்கள்கிட்ட சொல்லிடணும். கொஞ்சம் பேருக்கு சொல்ல, அதிகமான பேருக்கு மறைத்து விட்டு 2-3 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலை என்று ஆகிறது. அப்படி செய்தால் ஃபமா பல்லக்த ரிசாலத்துஹு, அவனுடைய தூது செய்தி எடுத்து சொன்ன ஆளாக நீ ஆக மாட்டாய், அதில் குறை வைத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து 5:67 வசனத்தில் கண்டிக்கிறான். அதே மாதிரி வந்து அண்ணன் சொல்கிறான்ல, மறைவான விஷயங்கள் சிலதை ரசூல்மார்களுக்கு நான் அறிவித்து கொடுக்குறேன். எதுக்கு அறிவித்து கொடுக்குறேன்னு கேட்டால் அவர் மக்களுக்கு சொல்கிறாரா என்பதற்கு தான் அறிவித்து கொடுக்குறேன். அதை கண்காணிக்க தனி மலக்கு நியமிச்சிருக்குங்கிறான்ல. ரசூல்மார்களை அனுப்பி மக்களுக்கு சொல்லுன்னவன கரெக்டாக சொல்லிடுவார். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும், அவருடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி ரசூலை அனுப்பிட்டு இந்த ஆளுக்கு பின்னாடியே போ, சொல்கிற செய்தி நான் ஒழுங்காக சொல்கிறாரான்னு பாரு அப்படின்னு ஒவ்வொரு ரசூல் அனுப்பும் போதும் அந்த ரசூல் ஒழுங்காக சொல்கிறார். நமக்கு எப்படி கிராமன் காத்திபின் உட்கார்ந்து எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி எழுதுவதோட ஸ்பெஷல் எழுத்தாளர்கள் யாருக்கு, ரசூல்மார்களுக்கு சொன்ன செய்தி வகி வந்தவுடனே ஜிப்ரீல் வந்து சொன்னவுடனே கவனிப்பார் மலக்கு, இதை இவர் வச்சுக்கிறாரா மக்களுக்கு சொல்கிறாரா அப்படின்னு நல்லா இதில் சொல்கிறான். 72வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு யஸ்லுக்கு மின்பைனி யதைஹி மின் கல்ஃபிஹி ரஸதா, அவருக்கு முன்னரும் தூதருக்கு முன்னரும் பின்னரும் ஒரு கண்காணிப்பாளரை நான் நியமித்து வைத்திருக்கிறேன். லியஅலம அன்கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், ரப்புடைய ரிசாலாத்தை தூது செய்திகளை இவர்கள் சொன்னார்களா என்று கண்டறிவதற்காக. தூதர்மார்களுக்கு நான் செய்தியை மக்களுக்கு சொல்கிறேன். அவர் அனைத்தையும் சொல்லாமல் 2 விஷயத்தை சொல்லி 4 விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறாரா, சாதகமானதை சொல்லி பாதகமானதை சொல்லாமல் இருக்கிறாரா, எது லாபம் அதை சொல்லிவிட்டு கஷ்டம் தரக்கூடிய சொல்லாமல் இருக்கிறாரா, இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் கண்காணிப்பாளர்களை நியமித்து வைத்திருக்கிறேன் என்று 72வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன இதில் வழங்குது, ரசூல்மார்கள் வந்து எதை மறைச்சிட முடியாது, அவங்களுக்கு கட்டளையை இப்போயே கரெக்டாக செய்வாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறான், எல்லாம் மேற்கொண்டு கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் வேறு தனியாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே டியூட்டி, சிங்கிள் டியூட்டி தான் அவங்களுக்கு. என்ன டியூட்டி, இவர் ஒழுங்காக சொல்கிறாரா இல்லையா, வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. இந்த தூதர் ஒழுங்காக மக்களுக்கு சொல்கிறாரா, அப்போ ஒவ்வொரு தூதருக்கும் நான் இப்படி நியமித்து வைத்திருக்கிறேன்னு எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அப்போ ரசூல் எப்படி கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சம் பேருக்கு சொல்லாமல் இருப்பாங்க. அதே போல் எல்லாம் சொல்கிறான் 14:52 சொல்கிறான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனித குலத்திற்கு சென்றடைய வேண்டிய செய்தி அப்படிங்கிறான். மனித குலம்னா யாரும் விடக்கூடாது. 2 பேருக்கு சொன்னால் மனித குலமா, அல்லாட்ட ஒன்று செய்தி 2 பேருக்கு சொல்லிவிட்டு 98 பேருக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அது மனித குலத்துக்கு சென்றடைய வேண்டிய செய்தியாக இல்லை, மனித குலத்துக்கு மறுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டினா, முகமது இந்த செய்தி உனக்கு தருவது பலாகுல் லின்னாஸ், அனைத்து மனிதர்களுக்கும் சென்றடைய வேண்டியது என்று சொல்லி காட்டுகிறான் 14:52. அதே மாதிரி ரசூல்மார்களுடைய வேலை என்னவென்றால், இன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், ரசூலுடைய வேலையை தெளிவாக சொல்கிறது. அர்த்தம் அனுப்பியிருக்கிறேன், சொன்னது அப்படி சொல்லி பண்ணவர், அவர் இஷ்டத்துக்கு ஆளுகளை தேர்ந்தெடுத்துலாம் சொல்ல முடியாது, அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று 64:12 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:20 சொல்லி காட்டுகிறான், 5:92 சொல்லுகிறான், 24:54 சொல்கிறான். இது எல்லாத்துலேயுமே என்ன என்று கேட்டால் ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக சொல்லிவிடணும், ஒன்று கூட வச்சுக்கிற கூடாது. அப்போ எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது நபிமார்கள் குறிப்பாக சில பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லி உனக்கு மட்டும் இதை வச்சுக்க அப்படின்னு சொன்னார்கள் என்பது சரியாக இருக்குமா? அப்படி இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. இதை விட முக்கியமாக 21:109 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 21:109 என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஆதத்துக்கும் அலா சவாயின், உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சமமாக அறிவித்து விட்டேன் என்று சொல்கிறாக. ரசூலுடைய வேலையை என்ன, பொறுக்கி எடுத்துன்னு அறிவிக்கக்கூடாது.
வேண்டிய மக்காவாசிக்கு மட்டும் அறிவிக்கிறது, முஹாஜிருக்கு மட்டும் அறிவிக்கிறது, சொந்தக்காரங்க மட்டும் அந்த விளையாட்டில் வச்சுக்கக்கூடாது. ஆதனத்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சவாவாக சமமாக நான் நினைஞ்சிட்டேன், அறிவித்து விட்டேன். அப்போ எல்லாருக்கும் சமமாக அறிவிப்பதான் ரசூலுடைய வேலை. ஆள் பார்த்து அறிவிக்கிற வேலை நமக்கு வேண்டாம் இருக்கலாம். நம்முடைய செயல்பாடுகள் ஆள் பார்த்து சில சொல்லுவோம். இது மனிதனுக்கு உள்ள பலவீனங்கள் இருக்கலாம். இறை தூதர்களுக்கு அந்த விளையாட்டு கிடையாது. அவங்க என்ன செய்யணும், இந்த செய்தியை சமமாகத்தான் சொல்ல வேண்டும். வேண்டியவருக்கு ஒரு மார்க்கம், வேண்டாதவருக்கு மார்க்கம், அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது என்று 21 109 ஒரு வசனமே எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விடுகிறது. இப்போ இவ்வளோக்கு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில ஆதாரம் இருக்குது. என்னடா ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்துல் யமான் ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரகசியமான விஷயத்தையும் அவருக்கு நினைஞ்சாங்க ரசூல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தார்கள்னா, முனாஃபிக்குகள் யார் யார் என்ற பட்டியெல்லாம் யார்கிட்ட இருக்கு? ரசூல்லாவுக்கு அவருக்கு தான் தெரியும். முனாஃபிக்குகள் யார் யாருங்கிற பட்டியல்லாம் அவர் ஒரு ஆள் தான் தெரியும். அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம், யாராவது இறந்துட்டா ஜனாசா கூப்பிடுவாங்கல்ல, அப்போ கூப்பிட்டாங்கன்னா தொழுவிக்கு போகும்போது அந்த முனாஃபிக் இருந்தால் என்ன பண்ணுறது? வெளியில் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல. முனாஃபிக்குங்கிறது ரசூல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும், அல்ல அறிவித்து கொடுத்ததுனால. மற்ற சஹாபாக்கெல்லாம் முஸ்லீம் தொழுது தான் இருப்பாங்க, அது குற்றமும் இல்லை. தெரிஞ்சால் தான் முனாஃபிக்குன்னு தெரிஞ்சால் தானே சொல்லக்கூடாது. ஆனால் ஹுதைஃபாவுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்ததுனால உமர் வந்து ஜனாசாவுக்கு போகும்போது என்ன செய்வாரான், ஹுதைஃபா வாங்க ஜனாசாவுக்கு போய்ட்டு கூப்பிட்டு வரான். அவர் வந்தார்னா இவர் தொழுவிப்பாரான். அவர் வரல, என்ன வேலை இருக்கிறத மறுத்துட்டாருன்னு சொன்னால் முனாஃபிக்காக இருக்கிறான், ஹுதைஃபா வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி இவரும் போக மாட்டாரான். இதெல்லாம் சரியான அறிவிப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சில அறிவிப்புகளை வைத்துக்கொண்டு இவருக்கு சிறு ரகசிய ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கிறது, இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு கதையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமான விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்ன யதார்த்தமான விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தபூக் யுத்தத்துக்கு போகிறாங்க. இந்த ஹுதைஃபா முனாஃபிக்குகள் பட்டியலாம் சொன்னாங்கல்ல, அதை மட்டும்தான் சொன்னாங்களா? அதை ஏன் சொன்னாங்க? எல்லா ரகசிய ஞானத்தையும் தனித்தனியாக சொல்லி கொடுத்தாங்களா அவருக்கு என்பதை அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய வரலாற்று பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ தபூக்கு போகிறதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா பத்தனுல் வாதி ரிட்டனில் வர்றாங்க. ரிட்டனில் வரும்போது பத்தனுல் வாதின்னு ஒரு பாதை, அகலமான பாதை. இன்னொன்று கணவாய்னா 2 மலைகளுக்கு இடையில் உள்ள குறுகலான பாதை. கணவாய்ன்னு சொன்னால் 2 மலை இருக்கும், அதுக்குள்ள சின்ன ஒடுக்கமான பாதையாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தபூக்கு போர் முடிஞ்சவுடனே சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு, அவங்க சொல்லலை, அறிவிப்பாளரை விட்டு அறிவிக்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். என்ன செய்கிறாங்கன்னா, அன் ஹுது பத்தனல் வாதி, நீங்கள் எல்லோரும் பத்தனுல் வாதி வழியாக போங்க, அது விசாலமாக இருக்கிறது. ரிட்டர்ன் போகும்போது இந்த கணவாய்க்குள்ளே நுழைஞ்சு நெருக்கடியில் சிக்கி தவிக்காமல் பத்தனுல் வாதிக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒஹு அவுசவாலைக்கும் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத அகத தனியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த கணவாயில் அவங்க போகிறாங்க. அவங்க மாத்திரம் அந்த கணவாய் வழியாக போகிறார்கள், நீங்கள்லாம் இதில் போங்க, இந்த பத்தனுல் வாதிங்கிற அகன்ற பாதையில் போங்க அப்படின்னு ரசூலுல்லா அறிவிக்க சொல்கிறாங்க. அறிவித்த உடனே இந்த போர்க்களத்துக்கு முனாஃபிக்குன்னு வருவாங்கல்ல, போர்க்களத்துக்கு முனாஃபிக்குன்னா முஸ்லீமாக நடித்தவன் தானே. அப்போ முஸ்லீமாக நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால தபூக் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல வாய்ப்பு இது, எல்லாரும் இந்த பக்கம் போகிறாங்க, ரசூலுல்லா மட்டும் தனியாக என்ன செய்கிறாங்க, ஒரு கணவாய்க்குள்ளே போகிறாங்க, அடிச்சு நொறுக்கி கொண்டா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கூட வந்த முனாஃபிக்குகள்லாம் அப்படி பின்தங்கிட்டாங்க. எல்லாரும் போகும் பொழுது எல்லாரோடையும் போகாமல் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பின்தொடர்ந்து போய் அவங்கள அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி முனாஃபிக்குகள்லாம் என்ன செய்கிறாங்க, போர்க்களத்துக்கு வந்த முனாஃபிக்குகள் அப்படி பின்தங்கினாங்க. பின்தங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவாய் வழியாக போகும் பொழுது ஹுதைஃபா தான் அந்த அவங்களுடைய குதிரைக்கு முன்னாடி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். குதிரை என்ன வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, ரசூல்லா குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி என்ன செய்கிறாங்க, ஒரு ஹுதைஃபா முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. அம்மார் இப்னு யாசிர் பின்னாடி வர்றாரு. மொத்தமாக 3 பேர் தான் போகிறாங்க. அம்மார் இப்னு யாசிருடைய மகன் இருக்கார்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த சுமையாவுடைய மகன், அவர் அம்மார் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஹுதைஃபா போகிறாரு. மேலே குதிரையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடியே வர்றாங்க. ஒரு சந்தடி இல்லாத ஒரு இடம் வந்தவுடனே அப்படியே வந்து தாக்குறதுக்காக ரெடியாக வராங்க. உடனே அம்மார், அதுதான் பின்னாடி இருக்கார்ல, அம்மார் வீரமான ஒரு ஆள் நிறைய பேர் சமாளிப்பார். அவர் என்ன செய்கிறார், டக்குன்னு பார்த்துட்டு வாள் எடுத்து வந்து சொல்லட்டி தாக்க ஆரம்பிச்சோன்னே ஓடி போயிட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அம்மாரை கொண்டு அல்ல அவங்களுக்கு பயம் காட்டினான். ஓடி போயிட்டாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னா, ஹுதைஃபா நில்லு சொல்லி நின்று ஒட்டகத்தை அந்த குதிரை விட்டு இறங்கி நின்றுக்கிட்டாங்க. அம்மார் அடித்து விரட்டிட்டு வர்றாரு. வந்தவுடனே, என்னப்பா அம்மார் யாருன்னு உனக்கு தெரியுமா அவங்க கேட்குறோன்னே, தெரியாது. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. எல்லோரும் முகமூடி போட்டிருந்தார்கள், முகத்தை மறைத்திருந்தார்கள், துண்டை கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி கட்டுறாங்க இல்லை, அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்தார்கள். யார் என்று எனக்கு தெரியலை அப்படிங்கிறார். அப்போ தான் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹுதைஃபாவை கூப்பிட்டு, இது வந்து செக்யூரிட்டி ஒன்று, பாதுகாப்பு விஷயம், முனாஃபிக் யாருன்னு ஒன்று தெரியணும், இங்கேருந்து மதீனா வரைக்கும் போகணும், தபுக்கு ரொம்ப தூரம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் நல்லா முனாஃபிக் யாவும் வச்சுக்க. அவர்கிட்ட எதுக்கு சொல்கிறாங்க, நான் ஒன்று என்ன நண்பர் மாதிரி கிட்ட வருவாங்க, அவன் தாக்க தான் வர்றான், நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ தான் இப்போ எல்லாத்தையும் அனுப்பிவிட்டோம். எல்லோரும் அகன்ற பாதையில் போயிட்டுருக்குறாங்க, நாம் குறுகலான பாதையில் 3 பேர் தான் போயிட்டுருக்குறோம். அப்போ வரக்கூடியவன் முஸ்லீம் நினைக்கி சஹாபி நினச்சி நீ பாட்டுக்கு கிட்ட நெருங்க விட்டுருணுமா இல்லையா? அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹுதைஃபாவை கூப்பிட்டு, இந்த நாள் இந்த பேர் உள்ளவங்கலாம் முனாஃபிக்கு, ஆனால் இதை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, செக்யூரிட்டிக்காகத்தான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய ரகசியத்தை உனக்கு சொல்கிறதுக்காக இல்லை, வஹீல அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்தான், அது வேறு விஷயம். உனக்கு சொல்வது எதுக்குன்னு கேட்டால், நீ பாதுகாவலராக இப்போ நிற்கிற, நீ வந்து என்ன செய்யணும், வரக்கூடியவன் முனாஃபிக்கு யார், நெஜ சஹாபி யாருன்னு உனக்கு தெரியணும். அப்போ நீ கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த தபூக் யுத்தத்தில் தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. முனாஃபிக்களுடைய பெயர்களை சொல்லிக் கொடுக்குற, யாருக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு செலக்ட் பண்ணி அவர் சிறந்த ஒரு ரகசிய ஞானங்கள் அதுக்கு சொன்னது கிடையாது. அன்றைக்கி அவசியம் ஒரு யுத்த காலத்தில் ஒரு முக்கியமான ஆட்கள் சில சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ போர்க்களத்தில் வந்து எதிரிகளும் நம்ம ஆட்கள் கலந்துருக்கும் பொழுது யார் யார் எதிரின்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு கடமை இருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கும்போது என்ன செய்வோம், நம்மளை கூட சொல்லுவோம், எல்லாம் கலந்துருக்கும்போது நம்ம சில ஆள் கூட்டம் செய்வோம், நம்ம கவனிச்சுக்கன்னு சொல்லுவோம். நம்மளே என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு கூட்டம் கூடி இருக்கிறீங்க, வேறு ஒருத்தர் 2-3 பேர் ஊடுருவி இருக்கிறான், கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க மாதிரி டவுட் இருக்குது, நம்ம என்ன செய்வோம், மாவட்ட நிர்வாகம்லாம் கூப்பிட்டு இந்த ஆட்களை கவனிச்சிக்கிறங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் நின்றுக்கிறங்க, அப்படிலாம் நம்ம சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுனா அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லை. விஷமத்தனமான ஆட்கள், சந்தேகப்படுற ஆட்கள் தென்பட்டால் அதுக்கெல்லாம் கண்காணிக்கிற ஏற்பாடு நம்மெல்லாம் பண்ணுவோம். இது ரசூலுல்லாஹ் கற்றுக்கிட்ட ஒரு முறை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்காக வேண்டி அவருக்கு சொன்னாங்க, அவர் தெரியுங்கிற நிஜம், ஆனால் யார்ட்டையும் சொல்லாதங்கிற கரெக்டாக கடைப்பிடிச்சார். அவர் அளவுக்கு ஜனாசாவுக்கு போக மாட்டார், அதை வச்சுக்கிட்டு முனாஃபிக்கிட்டு நுழைஞ்சிட்டு மற்றவங்க போகாமல் சில பேர் இருந்திருக்காங்களே தவிர, வேறு என்ன சிறுலாம் அவர் தெரிஞ்சு சாஹிபு சிறுன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. என்ன சிறு என்ன ரகசியத்தெல்லாம் ரசூல் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒன்றை தவிர இந்த ஒன்றை எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவர் தான் மொத்தத்தில் தகுதியானவர்னு சொல்லி கொடுத்து, அபூபக்கரோட தகுதியானவர். அப்போ இவர் ஹுதைஃபா என்பவர் வந்து இந்த சிறை ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அபூபக்கரை விட, உமரை விட, உஸ்மானை விட, அலியை விட, சொந்த மருமகனை விட இவர் தகுதியானவர் அப்படி தேர்ந்தெடுத்து சொல்லிக் கொடுத்த விஷயமா? யார் பாதுகாவலாக இருக்கோ அவர் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். பாதுகாப்பு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு அதையும் சொல்லணும். இப்போ நமக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டிருக்கா, நிர்வாகம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி டவுட்டான கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சருக்கு செக்யூரிட்டி போடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த செக்யூரிட்டிக்கு தனி கிளாஸ் நடத்துவாங்க. இன்னும் ஆளுங்கள்லாம் அந்த படத்தை காட்டி இவங்கெல்லாம் ஒரு திட்டத்தை பார்த்துக்குறங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவருக்கு தான் தெரியும். அது முதலமைச்சருக்கு உள்ள செக்யூரிட்டிக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு தெரியாது. அதனால இவர் நெருக்கம் நடத்தமா, ரகசியம் சொன்னாங்கன்னு அர்த்தமா? அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து முனாஃபிக்குகள் யார் என்கிற பட்டியல் வந்து பாதுகாப்பு நிமித்தமாக தபூக்கில் இருந்து மதீனா சேரும் வரைக்கும் அவர் தான் காவலராக இருக்கிறாரு. ஒவ்வொரு வினாடி கவனிக்கணும். அந்த ஆளுக்கு ரசூலுல்லாஹ் யாரை சொல்லி அடையாளம் காட்டினா அவன் வந்த படுத்து தள்ளிடுவார். அவர் அதுக்காக வேண்டி அவரை வந்து அவர் சொல்லி கொடுத்தாங்களா, நீங்கள் சொல்கிற அர்த்தம் சொன்னாங்களா? ரகசியத்தை அறிந்த ஒரு ரகசிய ஞானம், இதை ரகசிய ஞானத்துக்கு ஆதாரம். இதை தவிர வேறு என்ன ரகசிய ஞானம் அவர் சொல்கிற? தனி ரகசிய தொழுகை சொல்லி கொடுத்தாங்களா? ரகசிய நோன்பு சட்டம் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ரகசிய ஜக்காத் சட்டம் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அவருக்கு ரகசியமாக ஒரு புது அக்கீதா ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இந்த பேரை சொல்லி கொடுத்தாங்க, ஒரு தேவைக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நிர்வாக தேவைக்காக வேண்டி என்ன செய்தாங்க, சொல்லி கொடுத்தார்கள். இதுதாங்க ஆதாரம். ரகசிய ஞானம்னு இருக்கிறது. அப்போ ஹுதைஃபா தான் யாருக்கும் சொல்லலை. உனக்கு எப்படி தெரியும்? ஹுதைஃபா வந்து வச்சுக்கிறோம், ரகசிய ஞானம் வச்சாங்க. உமர் கூட அவர் சொல்லலை. அவருடைய ரகசிய ஞானத்தை யாருக்கும் சொல்லாமல் மூத்தா போயிருக்கும்போது அவரிடமிருந்து உனக்கு சொன்னது அவர் யார்கிட்ட சொல்லிட்டு மூத்தா போனார்? அவரிடமிருந்து யார் கற்றுக்கொண்டா? சும்மா விட்டு அடிக்கிறது, ஏதாவது கிடைக்காது தேடி பார்ப்பாங்க. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்போது தெரியுது, அப்படித்தான் தேடுறது. ஆதாரத்தை வச்சுட்டு முடிவு எடுக்கிறது இல்லை, ரகசிய ஞானத்தை ஒரு முடிவு எடுத்துக்கிறது. ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகாமல் இதை கொஞ்சம் சொல்லி பார்ப்போம், இப்படி தானே தவிர இந்த மாதிரியான ரகசிய ஞானம்லாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கத்தில் விளைவிக்கணும். அது போக அதுக்கு மாற்றமாக இருக்குது. அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றம். இது சமமாக மார்க்க விஷயமா இருந்தால் எல்லாத்தையும் தான் சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை சம்மந்தப்பட்டு தான் சொல்லுவாங்க. பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்குமே சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்போ அது யார் யார் இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவார்கள். அது மார்க்க சம்மந்தப்பட்டது இல்லை, அரசியல் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அபூ ஹுரைரா சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது.
அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஇனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து 2 பை அளவுக்கு செய்திகளை நான், பையின்னு உதாரணத்துக்கு சொல்கிறார், 2 சாக்கு பை அளவுக்கு நான் செய்திகளை மனனம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ அம்மா அகதுகுமா, அந்த 2 பையில் ஒரு பையில் உள்ளதை இப்போ பசத்துஹு எல்லாருக்கும் நான் சொல்லிவிட்டேன். எல்லாரும் நான் சொன்னதில்ல, அது அந்த ஒரு பையில் உள்ளது தான். அம்மல் ஆகரு, இன்னொரு பையில் இருக்குத அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஃபலோ பசத்துஹு, அதை நான் சொன்னேனையானால் குத்திய ஹாதல் புல்ஹூம், என்னுடைய இந்த தொண்டைக்குழி அறுக்கப்பட்டு விடும். அதை சொன்ன அறுத்துப்படுவாங்க, கொண்டு விடுவாங்க என்னைய, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா 2 விஷயம். அபூ ஹுரைரா நீங்கள் கித்தாப்பில் எழுதி வச்சுக்கிறோம்னா அந்த இது இந்த முதல் வகையை சேர்ந்தது. புகாரி முஸ்லீமு திருமதின்னு காட்டுறீங்களே அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு, அதெல்லாம் முதல் பையில் உள்ளது. 2வது பையில் உள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் அதான் ரகசியம் ஞானம். அது யாருக்கும் அவர் சொல்லலை, சொன்னால் கழுத்தறுக்கப்பட்டுங்கிறாரு. அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ரகசிய ஞானம் இருக்குது. அப்போ அபூ ஹுரைராவுக்கு சொன்னது 2 விஷயம். ஒன்று எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், இன்னொன்று ரகசியமாக வச்சுக்கேன்னு சொன்ன விஷயம். அவர் செலக்ட் பண்ணி ஆட்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது சங்கிலி தொடராக எங்களுக்கு வருது இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. இது புகாரியில் 120வது ஹதீஸில் இது இருக்குது, இந்த ஹதீஸ் இருக்குது. ஆனால் இதனுடைய மீனிங்கை விளங்குறதுக்கு இதே புகாரிலேயே 118வது ஹதீஸ் எடுத்து பார்த்தா விளங்கி போயிடும். இதே 120வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், 2 பை நிறைய நான் செய்திகளை ரசூலுல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒரு பையில் உள்ளது எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன், இன்னொரு பையில் உள்ளதை நான் சொல்லவில்லை, சொன்னால் கழுத்து அறுக்கப்பட்டு விடும்னு சொன்னார்ல. இது 120. 118 ஒரு செய்தி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்குன்னு விளங்கி கொள்ளலாம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னன்னாசை அபூ ஹுரைரா சொல்கிறார், இன்னன்னாசை யக்கூல் உனக்கு அக்ஸர் அபூ ஹுரைரா, மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் அபூ ஹுரைரா ரொம்ப அறிவிக்கிறாரு. அந்த காலத்தில் அவருக்கு அந்த பேர் வந்துருச்சு, ஹதீஸ் ரொம்ப ஜாஸ்தி அவர் அறிவிக்கிறாரு எல்லாரையும் விட அப்படின்றது விமர்சனமாக ஒரு குறையாகவே மக்களால் பேசப்படுச்சு. இவர் வாட்டுக்கு ஹதீஸ் வச்சுங்கிறார், விட்டு அடிக்கிறாரோ என்கிற மாதிரியான ஒரு கருத்துப்பட சஹாபாக்கள் காலத்திலேயே ஒரு விமர்சனம் வந்துவிட்டது. அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்றார், இன்னன்னாசை யக்கூலுன அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமாக அறிவிக்கிறார் என்று மக்கள் எல்லாம் குறை சொல்கிறார்கள். உலவுல ஆயத்தானி ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபில் 2 வசனங்கள் இருக்கிறது, அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீசன், ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன். எதுக்கு அறிவிக்கிறேன் எதுக்கு அறிவிக்கிறேன்? 2 ஆயத்து இருக்கு. 2 ஆயத்து என்னன்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன 2 ஆயத்து தான். மறைக்கிற விஷயம், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைத்தார்களே ஆனால் அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பதற்கு தகுதியானவர் சபிக்கிறார்கள் வசனம் இருக்குல்ல, அந்த 159 160 அந்த வசனத்தை சொல்லி காட்டி, இந்த மாதிரி வசனம் குர்ஆனில் இருக்குது, மறைக்கிறது பாவம்னு இருக்குது, சாபத்துக்குரியதுன்னு இருக்கிறது, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கேட்டு தான் போட்டு அறிவிக்கிறேன், இல்லாட்டி ஒன்றுமே வாய் திறந்து பேசாமல் இருந்துருவேன், அறிவிக்காமல் இருந்தால் மறைத்த குற்றமாகிரும். அப்போ அபூ ஹுரைரா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதிகமான ஹதீஸுகளை நான் அறிவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஹதீஸுகளை மறைக்கக்கூடாது என்று, அல்லாஹ்வுடைய செய்தியை மறைக்கக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கிறது, மறைச்சால் கடும் குற்றம் என்று இருக்கிறது. அந்த குற்றவாளி ஆகக்கூடாது என்பதற்குத்தான் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாத்தையும் போட்டு அறிவிச்சிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரின், முஹாஜிர்களான எங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்களா மக்காவிலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் காண யூசுஃபிலும் சபகுபில் அஸ்வாக், கடைவீதியில் போய் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தேவையாக இருந்தது, அப்படி போயிடுவாங்க எல்லாருமே. நான் ஒருத்தன் பள்ளியாசில் கிடப்பேன், முஹாஜிர்கள் அப்படி போயிடுவாங்க, அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய தோட்டந்துறவுகளை அதை கவனிப்பதற்கு சென்று விடுவார்கள். அப்போ அந்த நிலையில் பள்ளிவாசலில் நான் ஜாஸ்தியாக இருந்ததுனால எனக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சு, அவங்க அதிகமாக ஒதுக்கிற நேரம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியவில்லை. இந்த காரணத்தினால் எனக்கு நிறைய தெரிந்தது. இதை கூட சொல்வதற்கு காரணம் நிறைய ஹதீஸ் அறிவித்து பெருமை அடையணும் என்பதற்காக வேண்டி இல்லை, எதற்காகத்தான் சொல்கிறேன், மறைப்பது குற்றமாகிவிடுமே, அதான் செய்கிறேங்கிறார். அதனால தான் நான் என்ன வயிறு பசியோடு இருந்து கொண்டு அப்படி சொல்கிறார். பிஸ்வை பத்தன் பிஷபை பத்தனிகி, அவங்கெல்லாம் வயிறு நிறைய இருக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், அவங்க வராத சபைக்கு நான் வர்றேன், அவங்க கேட்காததெல்லாம் நான் கேட்குறேன், நிறைய செய்தி ஏங்காதில் படுது, அதை மறைக்கிற குற்றம் என்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன், ரொம்ப ஹதீஸ் சொல்கிறேன்னு பேர் சொல்கிறீங்க, இதுதான் காரணம்ங்கிறார். பெண்ணை மேட்டர்னா அபூ ஹுரைரா விளங்கி இருக்கிறாரு, மார்க்கத்தை மறைக்கக்கூடாது, ஹதீஸை சொன்னதுக்கு என்ன காரணங்கிறாரு, மறைச்சா பெரிய குற்றம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கிறது பயங்கரமான குற்றம்னு சொல்கிறார். அப்படி இருக்குமையானால் 2 பையன் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு,
அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், மார்க்கத்தை மறைக்கக்கூடாது தெளிவாக விளங்குனவர் ஒன்றை மறைத்தார், அது மார்க்க சம்பந்தப்பட்டது இருக்காது. ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு செய்தியை சொல்லலைங்கிறார்ல, அந்த இன்னொரு செய்தி மார்க்க சம்பந்தமாக இருக்குமா? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இவர் அவ்வளோ அழகாக விளங்கி வச்சிருக்கார். அல்லாஹ்வுடைய செய்தியை மறைப்பானே ஆனால் அல்லாஹ்வின் சாபம், மாணவர்களுடைய சாபம், நல்லவருடைய சாபமெல்லாம் ஏற்படும் என்று கடும் கண்டனம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மார்க்கத்தை மறைத்திருக்க மாட்டார் அவர். அப்போ என்னத்தான் மறைச்சிருப்பார்? அவர் அடிக்கடி சொல்லுவாராம், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் ரஸித்தீன், இறைவா 60ஆம் ஆண்டு துவக்க 60 ஆரம்பம் இருக்குல்ல, 60ஆம் ஆண்டு துவங்குதுல, அதை விட்டு என்னை காப்பாற்றி விடு. இமாரத்து சிபியான், சிறுவர்களுடைய ஆட்சியிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று என்ன செய்வார்னா அவர் அடிக்கடி துவா செஞ்சுட்டு இருப்பார். இப்போ என்னென்ன 60ல் தான் யசீத் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த யசீதுடைய ஆட்சி நடக்குது இல்லையா, சின்ன வயசில். அப்போ யசீத் என்பவர் இதைத்தான் ரசூல் அறிவிச்சிருக்கான்னு விளங்குது. அப்போ இது அந்த காலம் வரைக்கும் நான் இருந்தேன்னு சொன்னால் என்னை தீர்த்து கட்டிவிடுவாங்க. அதை நான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையெல்லாம் நிறைய இருக்குது. பிற்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க செய்கிற அநியாயங்கள் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது மக்களுக்கு தேவையில்லை. அது அறிஞ்சு நமக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அதில் அமல் கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது. நமக்கு அவசியம் நிர்வாக சம்பந்தமாக சில விஷயங்கள் அது. அதை நான் சொன்னேனையானால் ஆட்சியாளர் கழுத்தை அறுத்து விடுவாங்க. அதை நான் மறைச்சிக்கிட்டேன். என்னுடைய சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக வேண்டி அதை மறைச்சேன். ஆனால் மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும் நான் மறைக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் துவா செஞ்சார். 59 அவரை மூத்தாக்கிட்டான். 60ல் இருந்தாருன்னா பஞ்சாயத்து ஆயிருக்கும். எந்த 60ஆம் ஆண்டு வேணாம்னு துவா செஞ்சாரோ அல்லாஹ் நினைச்சிட்டான், இந்த ஆட்சிகள்லாம் வருவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான் என்று வரலாற்றில் ஆதாரப்பூர்வமான வரலாறு ஃபத்துல் பாரி போன்ற நூல்களை எல்லாம் ஆதாரத்தோடு எடுத்துக்காட்டி சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்கன்னு, அபூ ஹுரைராவிடத்து 2 செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று, எதிர்காலத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், இந்த கர்பலா, அலி மாவியா சண்டை, ஆயிஷா அலி சண்டை, இப்படி சஹாபாக்களுக்குள்ள மோதி கொண்ட விஷயங்கள், அது மாதிரியான பல விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரிக்கிறார். இது இபாதத்துக்கு என்ன இருக்குது, வணக்க வழிபாடு விஷயம் நம்ம சொல்லிட்டு போவோம், இந்த பையை தனியாற்றி வச்சுக்கிடுவோம், இதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு சொன்னால் நான் அது டவுட்லாம் வந்துடும். அது பேர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் ஒரு சார் என்ன பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு சார்பாக பேசுகிறேன்ட்டுவாங்க. ரெண்டுமே முஸ்லீம்களாக இருக்கும்போது எதை சொன்னாலும் நீ அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க. பல காரணத்துக்காக அவர் நினைஞ்சிருக்கலாம், இது நமக்குள்ளே வச்சுக்கிறோம், இதில் இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இதை வச்சு மார்க்க சட்டம் ஒன்றும் உண்டாக முடியாது, இதனால் நம்ம வாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம், இதைத்தான் மறைச்சிருப்பாரே தவிர மார்க்கத்தை மறைக்கக்கூடாதுன்னு அவர் அழகாக விளங்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கு தானே இவ்வளோ கெட்ட பேரை வாங்கிட்டு மூட அதிசயம் கூட அறிவிச்சார். என்ன வேணாலும் சொல்லி தொலைஞ்சிட்டு போ, அதிகமாக அறிவிக்கிறாருன்னு. நான் அந்த குற்றவாளியாக விரும்பலை. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு செய்தியும் மறைச்ச குற்றம் எனக்கு வேணாம் அப்படி நடந்தார் என்பதை பார்க்கும் பொழுது இதுலேயும் ரகசிய ஞானத்துக்கு ஒன்றும் இல்லை. சரி, அப்படி வச்சுக்கிடுவோம். நீ ரகசிய ஞானம் உனக்கு அபூ ஹுரைரா யார்கிட்ட சொன்னார்? அவர் தான் ஒத்தட்டையும் சொல்லல. 59 மூத்தா போயிட்டார்ல, ஹிஜ்ரி 59. 59க்கு முன்னாடி அவரிடத்தில் சந்தித்து இந்த ரகசிய ஞானத்தை எல்லாம் உருகுனவர் யார் சொல்லு? அவர் ஒருத்தருக்கும் சொல்லாமல் போயிட்டேன்னா இல்லை, அப்போ விடு. அப்படியே அப்படி ஒன்று இருந்திருந்தா கூட அது அபூ ஹுரைராவோட குளோஸு. இப்போ என்ன ரகசிய ஞானம்? அவர் யாருக்கு தான் சொல்லலையே. அவர் சொல்லவும் இல்லை, அப்படி சொல்லி இருந்தாலும் அதுக்கு தொடர்ச்சி இல்லையே, அது முடிஞ்சு போயிடுச்சே. அப்போ அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்தார்களே ஆனால் இது ரகசிய ஞானம் என்பதற்கு ஒரு எந்த ஒரு வகையில் இந்த ஆதாரம் நிற்காது. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ரகசிய ஞானத்துக்காரங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் ஷியாட்டேருந்து வந்தது, எதாக இருந்தால் அழிட்டு கொண்டே முடிப்பாங்க. இந்த தரிக்கான்னு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஷாதிலியா தரிக்கா, காதிரியா தரிக்கா, நக்ஷபந்தியா தரிக்கா, சுகரவர்தியா தரிக்கா, இப்படின்னு எக்கச்சக்கமான தரிக்காக்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த தரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு ஷேக்கிட்ட முறிதாவார். அந்த ஷேக்கு இன்னொரு ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருப்பார், அவர் இன்னொருத்தர் வாங்கியிருப்பார். இப்படியே போய் அழிட்டு போய் முடிப்பாங்க. அம்புட்டு பேருமே இந்த தரிக்காவில் அவ்வளவு பேரும் எங்கே போய் முடிப்பாங்கன்னு கேட்டால் அவருடைய முதல் கூறு யார்? அலி ரலியல்லாஹு அந்த ஷியா கிட்ட வந்ததெல்லாம் ஷியா கிட்ட அப்படி கட்டி விட்டாங்க. அலியை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேலதுக்கு வைக்கிறதுக்காக வேண்டி, அபூபக்கர் உமரை விட அவருக்கு மேலே வசதி வைப்பதற்காக வேண்டி அவருக்கு சிறப்பு ஞானம் இருந்ததுன்னு கட்டி விட்டாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு மர்மங்கிற வகையில் அவருக்கு நிறைய தனித்தனியாக ரசூலுல்லாஹ் ரகசியமாக சில சொல்லி இருந்தாங்க. நாங்கள் இந்த பையத்து வாங்கி அலி வேண்டிய ஆளுகிட்ட அவர் சொல்லுவார், அவங்க வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரியான எங்கள் ஷேக்கு நான் இன்னைக்கு ஷேக் ஆகிட்டேன்னா நானும் என்ன செய்வேன், எனக்கு வேண்டிய ஆளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன், பரவாயில்லாம் பயானில் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தாத்தை வைத்து அலிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே அலி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இதுவும் புகாரில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்திசுன் நாஸ், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், பிமா யாரிஃபுன, அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள். அலி சொன்னாராம், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அவங்க புரிந்து கொள்ளக்கூடியது அறிவியுங்கள். அத்துஹிப்பூன அய்யு கதபல்லாஹு ரசூலுஹு,
அல்லாஹ்வும் ரசூலும் பொய்ப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? புரியாத ஒன்று சொன்னேன்னு வைங்களேன், அல்லாஹ்வே பொய்ப்படுத்திட்டு போயிடுவாங்க, ரசூலை பொய்ப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதனால் மக்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், புரிகிற விஷயங்களை சொல்லுங்கள் என்று அலி சொன்னார்னு ஒரு செய்தி புகாரியில் 127வது ஹதீஸில் இருக்குது. இதை எடுத்துக்கிறாங்க. பத்தியலா, அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு சொல்கிற விஷயம்னு சில வச்சிருக்கிறாரு, மக்களுக்கு சொல்லாத விஷயம் சில வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் சொன்னால் அல்லாஹ்வையே குறை சொல்லிடுவாங்க, ரசூலையே குறை சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி விஷயமாக்காது, அப்படியான விஷயம் அலிட்ட இருந்தது என்று சொல்லி இந்த புகாரில் உள்ள இந்த மாதிரி ஹதீஸ்களை ஆதாரம் காட்டி அது ஒரு ரகசிய ஞானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டால், இது அப்போவே பஞ்சாயத்து ஆகிருக்கு. அலி சொன்ன ஒன்று ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி கதையை கட்டி விட்டாங்களா. அலிக்கு ரகசியமாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் தெரிஞ்ச சிலது இருக்குது, அது முக்கியமான ஆட்கள் வழியாக அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க அவுலியாக்கள் மகான்களாக தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்தவொடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அபு ஜுஹைஃபான்னு ஒரு ஆள், அலியுடைய முக்கியமான ஒரு தோழரில் ஒரு ஆள், அவர் அலிட்ட போகிறார். சால்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலிட்ட நான் கேட்டேன், ஹல் இந்தக்கும் செய்வோன் மிம்மா லைசபில் குரான், குரானில் இல்லாத சிறப்பு ஞானம் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குதோ? அவர் கேட்குறாரு. அலிட்ட போய் என்ன செய்கிறாரு, ஹல் இந்தக்கும் செய்வோன் மிம்மா லைசபில் குரான், குரானில் இல்லாத இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, மாலைச இந்தன்னாஸ், மக்களுக்கெல்லாம் சொல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு மட்டும் இருக்குதோ? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களோ? எங்களுக்கெல்லாம் சொல்லாமல், எல்லா மக்களுக்கும் சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஞானத்தை சொன்னார்களோ அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அலி சொல்கிறாங்க, ஃபொக்கால உள்ளதி ஃபலக்கல் ஹப்ப, யார் வந்து வித்தை பிளந்து அதிலிருந்து பயிர்களை முளைக்க செய்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மா இந்தனா இல்லாமாஃபில் குரான், குரானில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எங்களிடத்தில் இல்லை. அப்படி சிறப்பாகலாம் ரசூலுல்லாஹ் மர்மங்கிற முறையில் ஒன்றும் சொல்லி தரவில்லை. அதாம இல்லா பகமன் யூத்தாரஜுலன் ஃபி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற விளக்கம் இருக்குல்ல, அதை தவிர அதை வச்சு நான் சிந்திச்சு தான் சில வழங்குவேன். அது மாதிரி சில அறிவு சில கூடுதலாக இருக்கும். எல்லாரும் குரான் வசனத்தை படித்தாலும் ஒருத்தர் மேலோட்டமாக வழங்குவார், கொஞ்சம் உள்ள போய் சில பேர் வழங்குவாங்க. அப்படியாக சில மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான ஒரு அறிவு, அதை தவிர வேறு எதுவும், குரானை தவிர வேறு எதுவும் எனக்கு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்லி தந்ததில்லை. உங்களுக்கெல்லாம் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை தான் எனக்கும் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செய்கிறாங்க, யாவும் வந்து ஒரு வாள் உரை வச்சிருக்கிறாங்க. அந்த வாள் உரை எடுத்து இந்த வாள் உரைக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுதான் நான் மட்டும் இருக்கும்போது சொன்னாங்க, அது அனைவருக்கும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, அதை கூட நான் சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, அந்த உரைக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது? இந்த உரையில் ஒரு செய்தி இருக்கிறது, அது என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை எழுதி நான் வச்சுக்கிட்டேன், அது எனக்கு மட்டும் உள்ளதா அனைவருக்கு உள்ளதான்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லையா, அதையும் சொல்லிவிடுறேன். அவர் கேட்குறாரு, மாஃபி சஹீபத்தி, அந்த உரைக்குள்ளே என்ன, அப்படி அந்த பேப்பரில் என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னவுடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லகுலு ஓ ஃபிகாக்குல் அசீர் அல்லா குத்தல முஸ்லிமின் பி காஃபிரின், 3 செய்தி அதில் இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டால், அந்த நஷ்டஈடு கொடுக்குறோம்ல, ஒரு கொலைக்கு நஷ்டஈடு, ஒரு காயப்படுத்த நஷ்டஈடு, பல்லு உடைச்சா நஷ்டஈடு, இந்த நஷ்டஈடின் சட்டங்கள், நஷ்டஈடு வழங்குகிற சட்டங்கள், கைதிகளை விடுவிக்கிற சட்டங்கள், அதே மாதிரி வந்து ஒரு காஃபிருக்காக முஸ்லிமை கொல்லக்கூடாது என்கிற மாதிரியான அந்த 3 செய்தி மட்டும்தான் ஒரு தடவை எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் ரகசியம் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லிவிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒன்றை தவிர வேறு இது ஒன்று தான் தனியாக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது வீட்டில் வச்சு. அவர் நினச்சிட்டாரு, இது யாருக்கும் சொல்லாத செய்தியாக இருக்க போது, இதை போட்டு இதையும் உடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு என்ற விசேஷமான ஒரு ஞானத்தையும் கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் சொன்ன அந்த குரானை தான் அவருக்கும் சொன்னார்கள், எல்லாருக்கும் சொன்ன அந்த ஹதீஸை தான் அவருக்கும் சொன்னார்கள். ஒரு 3 சட்டத்தை மட்டும் தனியாக இருக்கும்போது சொன்னார்கள். அந்த சட்டத்தை அவர் எல்லாருக்கும் அறிவிச்சு விட்டார், அறிவிப்பாளராக இருந்து நினைச்சிட்டார், மக்களுக்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ என்ன ரகசிய ஞானம்? அவர் தான் இல்லைன்ட்டார. கேள்வி குரானில் இல்லாத ஏதாவது இருக்குதா, தனியாக ரகசியமாக எதுவும் சொல்லி தந்தாங்களான்னு கேட்டு இல்லைன்னு மறுத்தாச்சு. அப்போ மறுத்த பிறகு ஏன் போய் ரகசிய ஞானங்கிறீங்க? அப்போ அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அதையும் பார்க்கணும்ல. அவர் சொன்னார் மக்கள் புரிகிற விதமாக சொல்லணும்னு, அதுக்கு வந்து இருக்கிற விஷயத்தையே சபை அறிஞ்சானே இப்போ சொல்லணும். இருக்கிற விஷயத்தை சொல்லும்போது கூட அந்த மக்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிற எல்கேஜி பசங்கள்கிட்ட போய்கிட்டு லைஃபான ஹதீஸ் என்றால் என்ன தெரியுமான்னு கேட்கலாமா? அவன்ட்டு போய்கிட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட பேசணும். அதான் சபை அறிந்து பேசுதல் என்பது ஒரு ஜென்ரலாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அப்போ அந்த சபைக்கு தகுந்தவாறு உள்ள செய்திகளை சொல்லணுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் இடத்துல கொட்டிடக்கூடாது. கேட்குறவங்கள பார்க்கணும், அவங்க புரிந்து கொள்றதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும். 10 வயசுக்காரனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள், ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள், பொம்பளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை பொதுவாக சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பொதுவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் ட்ரையான விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆள் பார்த்து சொல்லுங்கிறது ஜென்ரலாக உள்ளது.
அது வந்து இது இது அவருடைய சொந்த கருத்து. ரகசிய ஞானத்துக்கு இது ஆதாரமாகுமா? ஸ்பெஷலாக ஒரு ஞானத்தை கொடுத்தாங்க என்பதற்கு ஒரு ஆதாரமாகும். உனக்கு தெரிஞ்ச செய்தியிலேயே பார்த்து சொல்லிக்கங்கிற, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் தெரிஞ்ச செய்திகள்லையே இடம் பொருள் ஏவலை பார்த்து பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதை வைத்துக்கொண்டு அலிக்கு ரகசிய ஞானம் இருந்துச்சு என்கிறார்கள். அப்போ ரகசிய ஞானம் அப்படி ஒரு வகை மார்க்கத்தில் கிடையாது. வகி தான் ஆதாரங்குள்ள இதையும் வகையில் ஆக்க பார்க்குறாங்க. இவங்களாம் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இது வேற வகி, ரகசிய ஞானத்தில் வந்த வகை என்று சொல்லி அதை மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, இடமே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை காட்டுறாங்க. ஒரு இன்னமில் இல்மிக்க ஹையத்தில் மக்னூன் லா யஅலமுஹு இல்லா உலமா பில்லா, ஒரு இல்மு இருக்கிறது, அது மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை போல இருக்கிறது, அதை அல்லாவை பற்றி அறிந்த உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒய்தா நத்தகூபி, அதை பேசிவிட்டார்களே ஆனால் லா யுன்கிருஹு இல்லா அஹ்லுல் குர்ரத்தி பில்லா, அல்லாவை நேசிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்கள தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுத்துருவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டி ரகசிய ஞானம் இருக்குமாங்க. இது தைலமி என்பவர் அறிவித்திருக்கிறாரு. இதில் வந்து பலவீனமான ஆதாரத்துக்கு நிற்காத அறிவிப்பாளர்களை கொண்டு தான் இந்த செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஃபில் இராக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதனுடைய அறிவிப்பாளர்களாம் அலசி இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, இது பலவீனமான செய்திங்கிறாங்க. இந்த ஒரு செய்தி வைத்து கொண்டு தான் ரகசியமான ஒரு இல்மு இருக்குது, அது பொதுமக்கள்கிட்ட பேசிடக்கூடாது, பேசுனா குழம்பி போயிடுவாங்க, ஞானிகளுக்கு மட்டும் வச்சுக்கிறேன்னு இப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து ஒரு ஆத்தன்டிக்கான ஹதீஸ் இல்லை. அப்போ இந்த மாதிரி சூஃபிசம் என்கிற பெயரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்மு சிர், இது பேர் என்னது, ரகசியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லி அதுக்கு வஹி முத்திரை குத்தி அதை மார்க்கமாக்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன, இல்முல் முக்காஷஃபான்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. முக்காஷஃபா வந்து இல்மு லதுன்னி இதுக்கு பேர். இது என்னன்னு கேட்டால் ரகசிய ஞானம்லாம் கிடையாது. இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்ம அப்படி அர்ப்பணிச்சு அல்லாஹ் அப்படி மூழ்கி போனோன்னு வைங்களேன், மூழ்கி போகும்போது இங்கேருந்து ஒரு லவ்ஹுல் மஃபூல் நமக்கு தெரிஞ்சிருமா. அந்த ஞானி ஆன பிறகு என்ன தெரியுமா, வகையெல்லாம் தனியாக வர வேண்டியதில்லை, லவ்ஹுல் மஃபூல் அப்படியே தெரியும். இங்கேருந்து பார்த்துக்கிட்டே எங்கள் பாப்பா எங்கள் எப்போ சாவுவார்னு கேட்டால் சொல்லிவிடலாம் பார்த்து. ஏன் அதில் இருக்கும்ல உனக்குதா இப்ராஹிம் என்னைக்கு மௌத்தா போவார், லவ் படித்து அவர் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அவுளியாக்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி வச்சுக்கிட்டு இப்படி அவுளியாக்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து முகாஷஃபா. இப்போ இல்ம லதுன்னி அல்லாஹ் டைரக்டாக, வஹி ஜிப்ரீலும் கிடையாது, வஹியும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு இல்மு இருக்குது. இல்மு சிர் இது வரைக்கும் சொன்னது. இன்னொரு இல்மு இருக்குது முகாஷஃபா, கஷ்புடைய இல்மு. இதை கஷ்பும்பாங்க, இதை வந்து சிர்ரும்பாங்க, இல்ம லதுன்னின்னு ஒரு பேரை வச்சுக்கிடுவாங்க. இப்படி பல பேர்களை சொல்லி ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குர்ஆன்ஸ்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு அது அல்லாஹ்ட்ட தொடர்பு இல்லாதவங்க போயிட்டு குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். நேரவே டைரக்டராக இருக்க லவ்ஹுல் மஃபூல் எல்லாம் இருக்க, இந்த குர்ஆன் அதுக்குள்ளே தானே இருக்குது. அவர் என்னென்ன அப்படி பார்த்து பார்த்து நடந்துக்கிறார், என்னென்ன இருக்குது அனைத்தும் அவருக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச எல்லாம் இவருக்கு தெரியும். அப்படி முகாஷஃபா இல்மு கொண்ட கருத்து என்னன்னு கேட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறானோ அது எல்லாமே இவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கிறது. அது தவத்தின் மூலமாக தொழுகை இபாதத்துகள் அப்படி மூழ்கி போய் அப்படியே செஞ்சால் ஒரு கட்டத்தில் இப்படி எல்லாம் திரை விலகிவிடும். ஒரு திரை போட்டிருக்கான் அல்லாஹ், அவனுடைய லவ்கையெல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு அந்த திரையெல்லாம் விலகி ஒரு கஷ்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது என்னவெல்லாம் ஏமாத்துறாங்க, அது சரியா, அதுக்கு மார்க்கத்தில் வந்து ஆதாரம் இருக்குதா, அப்படியான ஒரு இல்முக்கு இஸ்லாத்தில் வந்து அனுமதி இருக்குதா, இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.